Hi everyone, this is Vedika here and we are here at the audio launch of Kavya Thalaivan. Songs already #1 irukku iTunes la, so I'm really happy that in India we are at the #1 spot right now. Also, I'm so thrilled to be a part of an A.R. Rahman sir musical. This is the second time after Sakkar Katti, and ellarku theriyum avaroda music patti. It has a universal appeal. He's the pride of our country, the treasure of our country, and I'm thoroughly blessed to be a part of Kavya Thalaivan. Thanks to my director for giving me a character such as Buddy Vambal, a performance-oriented role. I'm really blessed to be a part of production by Why Not Studios and Radiance Media. Thanks to all my co-stars and please listen to Kavya Thalaivan songs. I'm sure you love it. Thank you. So Kavya Thalaivan திரைப்படத்தினுடைய பாடல் வெளியீட்டு விழாவில் உங்களை சந்திச்சிட்டு இருக்கேன். இந்த திரைப்படத்தில் கிட்டத்தட்ட ஒரு 5 பாடல்கள் நான் எழுதியிருக்கேன். முதல் முறையாக இயக்குனர் வசந்தபாலன் அவருடைய இயக்கத்தில் பணிபுரியக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். இசைப்புயல் ஏஆர் ரஹ்மான் அவருடைய இசையில் படத்தினுடைய பாடல்களும் படமும் ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. ஒரு மிகப்பெரிய காலத்தினுடைய பதிவாக இந்த படம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு அருமையான ஒரு கதைக்களத்துக்குள்ள பாடல்கள் எழுதி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அந்த நீண்ட நாளைய தாகத்திற்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் இந்த படத்தில் கிடைச்சது. நிச்சயமாக படமும் பாடலும் பிரம்மாண்ட வெற்றி அடையும். உங்களுடைய வாழ்த்துக்களோடும் நன்றி. ஏற்கனவே உங்களுக்கு திரு ரஹ்மான் அவர்கள் பல இசை அனுபவங்களை தந்திருக்கிறார். தமிழ் இசையை மாற்றியமைத்த ஒரு இளைஞர். இந்த படத்தின் சிறப்பு என்னவென்றால், என்னுடைய பார்வையிலே ஏற்கனவே இந்த படம் ஒரு மரபு ரீதியான இசையை தன்னகத்தை கொண்டிருக்கிறது. ஒரு காலகட்டத்திலே தமிழ்நாட்டிலே ஏற்கனவே நம்முடைய தமிழ்நாட்டிலே ஒரு காலகட்டத்திலே இசை நாடகங்கள் மிக பிரபலமாக இருந்தன. இப்பொழுதும் சிறு நகரங்களிலும் கிராமங்களிலும் இசை நாடகங்கள் இன்றும் மேடையேறி கொண்டிருக்கின்றன. அந்த ஒரு மரபு ரீதியான ஒரு இசை நாடகத்தின் பின்னணியில் புனையப்பட்ட கதைக்கு திரு ரஹ்மான் அவர்கள் தன்னுடைய நவீன அணுகுமுறையோடு மரபு மாறாமல் புதுவிதமான ஒரு இசைக்குருவை அமைத்திருக்கிறார். நான் ஏற்கனவே 3 பாடல்களை கேட்டிருக்கிறேன். நிறைவு பெறாத பாடல்கள், அந்த நிறைவு பெறாத பாடல்களை கேட்கும் பொழுதே ஒரு புதிய அனுபவமாக எனக்கு இருந்தது. இன்றிலிருந்து உங்களுக்கு முழுமையான இசைக்குருவைகள் உங்கள் காதில் ஒலிக்கப் போகிறது. நிச்சயமாக ஒரு வித்தியாசமான இசை அனுபவத்தை நீங்கள் பெறுவீர்கள். நன்றி. அருண் மணியன் கோ-ப்ரொடியூசர் காவ்யா தலைவன். இந்த படத்துக்கு ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் நான் சசி என் பார்ட்னர் கிட்ட சொல்லணும். அவர் தான் என்ன சினிமாவில் கூட்டின்னு வந்து இறக்கினார். அண்ட் நிறைய போராடி ஸ்ட்ரகிள் பண்ணி இந்த ஸ்டேஜுக்கு எடுத்துன்னு வந்திருக்கார் அவர் படத்தை. இந்த ரஹ்மான் சார், தேங்க்யூ ஃபார் அக்செப்டிங் த மியூசிக். நீங்கள் இந்த மியூசிக் ஓகேன்னு சொன்னப்பறம் நிறைய பாசிட்டிவிட்டி, நிறைய மோட்டிவேட்டிங் ஃபேக்டர் வந்திருக்கு இந்த படத்தில். அண்ட் சித்தார்த் ஒரு ஆக்டிங்னால இந்த மூவியை ஷேப்ட் அப் எக்ஸ்ட்ரீம்லி வெல். நீங்கள் விஷுவல்ஸை பார்த்துருக்கீங்க, சாங்ஸ் கேட்டிருக்கீங்க, #1 இருக்குது ஐடியூன்ஸில். கண்டிப்பாக ஒரு வெற்றியை வரும் நம்பிக்கை இருக்குது எனக்கு. தேங்க்யூ. Hello to all the viewers of Kalakal Cinema. My name is Anaika Soti and I'm doing this film Kavya Thalaivan with the legends of cinema, saying Balan sir, Rahman sir, Siddharth, Prithviraj, Vedika. I'm so happy I'm so excited right now. I'm really thankful to God. My character in this film is a princess. It's olden times princess, Tamil princess, like inspired from the Tamil princesses. The entire get-up, the entire like the jewelry, the half saris, each and everything was inspired from the princesses in the past. It was so exciting working with Siddharth, Balan sir. Both are so passionate, so crazy about cinema. It was I enjoyed like the passion that they have for the cinema. It was like I've never seen that for the passion. Like it was madness on the sets. It was so much fun. I really have to thank God for giving me this opportunity to work with such big legends. Thank you so much. And also Rahman sir, dancing on Rahman sir's music and tunes. It's just a dream for me. It's a dream. Like I could not believe it that I was actually chosen for this film. I have to thank God again. Thank you so much. வணக்கம், வசந்தபாலன் பேசுகிறேன். இன்றைக்கி காவ்யா தhalaivan இசை வெளியீடு. படத்தில் 7 பாடல்கள் இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு ரஹ்மான் சார் சங்கமம்க்கு அப்புறம் ஒரு ட்ரெடிஷ்னல் மியூசிக் இந்த படத்தில் ப்ளே பண்ணிருக்காங்க. ஐ திங்க் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். நன்றி, வணக்கம். நான் ஜெயமோகன் பேசுகிறேன், இந்த படத்துடைய எழுத்தாளர். ஒரு சாதாரண உரையாடலில் பல்வேறு கதைக்கருக்களை பேசிகிட்டு இருக்கும்போது ஔவை டி.கே. சண்முகம் அவருடைய எனது நாடக வாழ்க்கைங்கிற புத்தகத்தை பற்றி பேச்சு வந்தது. அது இன்றைக்கு நாமெல்லாம் மறந்துவிட்ட ஒரு உலகத்தை காட்டக்கூடியது, நாடக உலகத்தை.
ஒவ்வொரு நாளும் மனிதர்கள் பகலில் சாதாரணமாகவும் இரவில் புராண கதாபாத்திரங்கள் மாறக்கூடிய ஒரு அற்புத வாழ்க்கை நாடகத்தில் இருந்தது. காலையில் ஒரு சாதாரண மனிதனாக இருப்பவன் சாயங்காலம் அர்ஜுனாக ஆயிடுறான். இந்த இரட்டை வாழ்க்கை இவங்க ஒவ்வொருத்தருடைய ஆளுமையில் என்னென்ன பிரச்சனைகளை கொடுக்குது, எப்படியெல்லாம் அவங்கள ஆட்டி படைக்குதுங்கிறத இந்த படத்தில் காட்டியிருக்கோம். ரசிகர்களை பொறுக்கிறாரு ஒவ்வொரு நாளும் அவங்க பார்த்துருக்கக்கூடிய வாழ்க்கையை விட எவ்வளவோ சிறப்பான தீவிரமான ஒரு கனவு வாழ்க்கையை இந்த படம் காட்டும். மிக நுட்பமான காட்சி சித்தரிப்புகள் வழியாக வசந்தபாலன் அந்த உலகத்தை நமக்கு காட்டுறார். அனைவருக்கும் ஒரு பெரிய அனுபவமாக இந்த படம் அமையும்னு நான் நினைக்கிறேன்.